ஹாய் காய்ஸ், இது நம்ம வீட்டில் என்ன டின்னர்னா பூரியும் சின்ன மசாலா. சின்ன மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் குட்டி குட்டியாக ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன், டொமேட்டோ, கேஷ்யூ, அப்புறமேட்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது வேக வச்ச சுண்டலையும் அதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், சோம்பு போட்டு பொரிஞ்சோடனே பட்டை வகைகள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுது அதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டொமேட்டோவையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கும் போது வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போனோடனே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோடனே கொஞ்சமாக லெமன் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குறீங்கன்னா சூப்பரான சென்னா கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.